So hi, hello people, welcome back to a new video of Madi Karanjijo. And again, it's been a very long time. நம்ம சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியே இப்போ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களே வந்து ஒரு 4-5 பேராக தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த வீடியோ போகும்போது இது ஷுட் பி ஒண்டரிங்ல யார் அந்த பையன், நம்ம சப்ஸ்கிரைபே பண்ணாமல் யூடியூப் ஃபீல்டில் வந்து எப்படி இவன் வீடியோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன், ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, லைஃப்பில் வந்து நம்ம எப்போ ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எஃபோர்ட்டை போடுறோமோ, எப்போ நம்ம 100% கொடுக்குறோமோ, எப்போ சின்சியராக இருக்கோமோ, அப்போ தான் வந்து ஏதாச்சும் ஒரு ஹார்ட்ஷிப்ஸோ இல்லைனா வந்து தடங்களோ வந்து வரும், அப்டக்கலோ வந்து வரும், ரைட்? அதை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க அட்லீஸ்ட். அந்த மாதிரி நான் முன்னாடி பண்ண வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கேப்ஸ் இருக்கும், சரியா? ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், அடுத்த வீடியோ வந்து என்னால் 2 வாரத்துக்கு அப்புறம் தான் போட முடிஞ்சிருக்கும், அண்ட் அகைன் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் என்னால் போட முடிஞ்சிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே நடுவில் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொன்ன எக்ஸ்கியூசஸ் என்னவாக இருந்திருக்கும், நான் நிறைய இருந்திருக்கும். நைட் ஷிஃப்ட்டு, ஸோ அதனால் வந்து வீடியோ என்னால் ப்ராப்பராக கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியல. ஒரு ஒர்க்குக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் டு டேக் மை ப்ரெப் மீல். ஸோ மீல் எடுக்கிறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்குது, ஸோ அதை வந்து என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ ஒர்க்குக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் டு டூ மை கார்டியோ அண்ட் ஐ லவ் டு ஹிட் தி ஜிம். ஸோ அதனால் வந்து என்னோடய வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெனி எக்ஸ்கியூசஸ் வந்து சொல்லியிருப்பேன். அண்ட் எஸ், அதெல்லாம் வந்து எக்ஸ்கியூசஸ் லிஸ்ட்டில் தான் வந்து போகும், ஏன்னா ரீசன் கணக்கில் வராது. பிகாஸ் இஃப் யூ திங்க் ஆஃப் டூயிங் சம்திங் யூ ஹாவ் டு மேக் இட் டன் பை வாட்ஸ் எவர் டைம் ஃப்ரேம் விச் யூ ஹேவ் ஃபிக்ஸ்ட் ஆல்ரெடி. ஸோ அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலுமே வந்து அது வந்து ரீசன் கணக்கில் வராது, என்ன சொன்னாலுமே வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் லிஸ்ட்டில் தான் வந்து போய் விழும். ஆஸ் பர் மை பர்செப்ஷன் இது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் அதை சொல்கிறேன், சரியா? அது ஒரு விஷயம். ஸோ நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், சரியா? ஃபைன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெய்னிங் ஜேர்னலில் கொண்டு போகாமல் நிறைய பேர் வந்து ஒரு செட்பேக் ஃபேஸில் வந்து இருப்பீங்க, ரைட்? ஒரு விஷயத்த வந்து சின்சியராக உங்கள் ஹார்ட் அண்ட் சோலை போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களை மாதிரி ஒரு 1-2 பேருக்கு போய் சேர்ந்தால் கூட I'll be more than happy and I think that is the purpose of this video, சரியா? ஃபைன். முன்னாடி போட்டிருந்த வீடியோஸு கேப்பு அதெல்லாமே ஃபைன், எக்ஸ்கியூசஸ். பட் ஆனால் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ இவ்வளவு கேப்புக்கு அப்புறம் வருது. அண்ட் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், சரியா? ஸ்டார்டிங் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து ஐ தாட் ஆஃப் டேக்கிங் 2 months பிரேக் ஃப்ரம் நாட் கோயிங் டு ஜிம் அண்ட் ஃப்ரம் நாட் கிவிங் 100% டு தி ஒர்க் விச் ஐ டூ, சரியா? தட் இஸ் ப்ரொஃபஷ்னலாக. ரீசன் பீயிங் இதை பற்றி தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஓடிட்டே இருக்கும், பின்னாடி திரும்ப பார்த்தா ஒரு நல்ல மெமரிஸே இல்லை. அண்ட் அதுக்கான அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கோமான்னு கேட்டோம்னா அதுவுமே கிடையாது. ஸோ வித்தவுட் எனி அக்கம்ப்ளிஷ்மெண்ட், வித்தவுட் எனி குட் மெமரிஸ், எதுக்குடா ஓடுறோம்? சரி ஃபைன், ஓடுறோம், சரி கொஞ்சம் பிரேக்காச்சும் எடுத்து ஓடணும்ல, அதுவுமே இல்லை. ஸோ மைண்டையும் சரி லைக் உடம்பையும் சரி வருத்திக்கிட்டு ஸ்ட்ரெஸ் போட்டு அந்த மாதிரி எதுக்கு ஓடணும், யார் ஓட சொன்னான்றது ஐ ஹாவ் நோ ஐடியா, சரியா? ஸோ அதை பற்றி தான் வந்து நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அண்ட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் அகைன் ஐ டிட் மை ஸ்டேட் லெவல் பாடி பில்டிங் காம்படிஷன், ரைட்? ஸோ அந்த காம்படிஷன் எப்படி போச்சு, அதோட அவுட்கம் என்ன, ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் பீன் லைக் மோர் தென் 9 years ஐ வுட் சே, லைக் அரவுண்ட் 8 to 9 years, 9 long years, சரியா? ஸோ ஆஸ் அ காம்படிட்டராக ஒரு பியூர் காம்படிட்டர், ஒரு பியூர் அத்லெட்டாக வந்து என்னையே வந்து மோல்டு பண்ணிவிட்டு நான் காம்படிஷன் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணது வந்து குட் பி பிட்வீன் 3 to 4 years. ஸோ இந்த 3 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ் ஸோ மெனி திங்ஸ். எனக்கு வந்து ஃபேமிலி கூட வந்து ஒரு நல்ல மெமரிஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு நல்ல மெமரிஸ் கிடையாது. அப்போ தென் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் ஆசை இருக்குதான். இது நான் மட்டும் இல்லை, லைக் பாடி பில்டிங் அத்லெட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஸோ ஒரு சின்சியரான இருக்கிற எல்லா அத்லெட்ஸுக்குமே சரி, லைக் எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருக்கட்டுமே, ஸோ சின்சியராக இருக்கிற எல்லா அத்லெட்ஸுமே சரி ஏதாச்சும் லைஃப்பில் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் கிட்டே வந்து போக முடியுது, ரைட்டா? ஸோ அது வந்து சாக்ரிஃபைஸுன்றதை விட யூ கேன் கால் இட் அஸ் சின்சியாரிட்டி டுவர்ட்ஸ் தி ஸ்போர்ட், dedication towards the sport, discipline towards the sport, right?
ஸோ அந்த மாதிரி. பட் ஃபைன், நான் சாக்ரிஃபைஸ்னு சொல்கிறேனே. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் என்ன தான் வந்து ஒரு 3-4 வருஷம் ஒரு பியூர் அத்லெட்டாக நான் இருந்தாலுமே அதுக்கான அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டும் வந்து நான் பெருசாக பண்ணலை. அண்ட் ஒரு நல்ல ஒரு மெமரிஸுமே வந்து நான் சேர்த்து வைக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது என் உடம்புல வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை. மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் உடம்பையும் வந்து தூக்கிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஆனால் மைண்டே வந்து ஒரு ஷட் டவுன் ஃபேஸில் இருந்துச்சுன்னா எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ டோட்டலாக வந்து உட்காந்துட்டிங்கன்னா உட்காந்துருவீங்க மொத்தமாக. பிகாஸ் ஆல்ரெடி வந்து ஒரு தடவை உட்காந்துருக்கேன். அதனால் ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி சேம் கைண்ட் ஆஃப் சினாரியோ இன் மை லைஃப் எவர் அகைன். ஸோ அதனால் ஐ தாட் ஆஃப் டேக்கிங் 2 months பிரேக். ஆனால் டயட் வந்து இருந்தது தான் இருந்தேன். சரியா, நான் டயட்டை வந்து விடக்கூடாது. ஸோ அது ஒன்று லைக் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், லைக் உங்களுக்கு சொல்லலை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ டயட் வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மோட்டோவில் இருந்தேன். ஸோ ஏன்னா நிறைய வந்து மித்து இருக்குது. லைக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிம்முக்கு போயிட்டு இருந்து திடீர்னு வந்து விட்டுட்டா உடம்பு போயிடும், இல்லைனா வந்து உடம்பு ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து. ஜிம்முக்கு போய் தான் வந்து நீங்கள் உடம்பை ஏற்றணும், உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டுனா ஒன்றுமே கிடையாது. ஸோ வித் ப்ராப்பர் அண்ட் ஹெல்த்தி டயட், with the healthy foods whichever you take, yes you can have a decent and nice physique. சரியா, அதில் எந்த விதமான ஒரு டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். சரியா, ஸோ ஏதாச்சும் வந்து சும்மா ஒருத்தவங்க சொல்லி அதை வந்து கேட்டு பாஸ் பண்ணலை. பிகாஸ் எல்லாத்தையுமே வந்து என் லைஃப்பில் வந்து ஒர்க் அவுட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டயட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வேலை தான் வந்து நான் இப்போ வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கேன். நான் அப்படி தான் கொண்டு போவேன். ஸோ அதில் வந்து சொல்கிறது தான் இது டிப்ஸ்ன்னு கிடையாது, பட் ஐம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் தி ஃபேக்ட். சரியா, அது ஒன்று. அண்ட் when it comes to my work life, so what I decided was not to give me 100%. பிகாஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி வேலை செய்வேன்னா, காசுக்காக வேலை செய்கிறத தாண்டி எனக்கு வந்து பேர் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, நான் பாடி பில்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா பேர் அந்த ஒரு டேக்காக தான் வந்து நான் பாடி பில்டிங்கே பண்ணுறேன். இல்லைனா வந்து இவ்வளவு காசு போட்டு இந்தியாவில் வந்து நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறது போத்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. சரி, ஆனால் இந்த ஃபீல்டுன்ட்டு வந்து இந்த ஃபீல்டு வந்து நான் தப்பாக பேசக்கூடாது. என்னை பொறுத்திருக்கும் அது கொஞ்சம் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த டிபேட்குள்ளே போகலை. பட் தென் எஸ், ரியாலிட்டி என்னன்றது ஒரு முக்கால்வாசி காமன் பீப்புள் கூட தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபைன். ஸோ அப்படி இருக்கும்போது பேர் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ ஒர்க் லைஃப்புமே வந்து யூஸ் டு கிவ் மீ 100%. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து வாட் ஐ ரியலைஸ்ட் வாஸ், எவ்வளவு தான் வந்து நீங்கள் கொடுத்தாலுமே வந்து எந்த கம்பெனியாக வேணாலும் இருக்கட்டும். சரியா, நீங்கள் எந்த கம்பெனி போனாலுமே உங்கள் சூப்பீரியர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் டிஎல்ஸு லைக் மேனேஜர்ஸ் யாராக வேணாலும் இருக்கட்டுமே, எல்லாமே வந்து லைக் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து உங்கள் பேரை வந்து ரீச் ஆக விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் புஷ் பண்ணாலுமே உங்கள் பேர் அதுக்கு மேலே ரீச் ஆகாது. பிகாஸ் அவ்வளோதான், ஸ்லாப் போட்டு மூடிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேர் வந்து ரீச் ஆகிறதுக்கான நெசசிட்டியே வந்து இல்லாமல் போயிடும். சரியா, பிகாஸ் நியூ கமர்ஸ் வருவாங்க. அகைன் லைக் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் வந்து அவங்கள வந்து இவங்க பண்ண வைப்பாங்க. ஒரு நியூ கமர்ஸே வந்து பண்ணுவாங்க. உங்களோட சர்டன் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அகைன் தே வில் ரியலைஸ் தி சேம் திங், ஸ்லாப் போட்டு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஃபார்மேட் மாதிரி. இது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான்னு தெரியல. ஸோ என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து நான் சொல்கிறேன். சரியா, ஃபைன். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ தாட் ஆஃப் கிவிங் only the percentage which is required to finish the task. அண்ட் 2 மாதம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் பீஸ்ஃபுல்லாக போகல. ஆனால் ஐ தாட் தட் 2 மாதம் பிரேக்கு வந்து என் உடம்பை விட வந்து என் மைண்டுக்கு வந்து எவ்வளவு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் உங்களை நிறைய பேருமே வந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கீங்க வித்தவுட் எனி குட் மெமரிஸ், எந்த ஒரு ரிவார்டையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இப்போ வரைக்குமே வந்து ஓடிட்டு தான் இருக்கீங்க. அண்ட் ஐ ரியலி விஷ் ஆல் தி luck in this world to you. You will definitely reach your destination. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் டேக் சம் டைம், ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள், ஒன்றும் ஆகிடாது. பாஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்டாப் பண்ணலை. சரியா, ஸோ டேக் சம் பிரேக்.
மென்டலி வந்து இஃப் யூ ஃபீல் லைக் யூர் கைண்ட் ஆஃப் எக்ஸாஸ்டட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குன்னு வந்து வேலை விட்டுட்டு வந்து உட்காந்துக்கப்பா அப்படின்னு சொல்லலை. கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு லெவலுக்கு போனாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மையோ, எந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோமோ, எந்த அளவுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி லைஃப்பில் வந்து கஷ்டப்படாமல் தனக்கு பிடிச்சதை வந்து ரொம்ப ஆர்வத்தில் வந்து செஞ்சு சந்தோஷமாகவே வந்து அவங்க டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ எப்பவுமே வந்து இட் டசன்ட் ஹாவ் டு பி டஃப் டைம்ஸ், சரியா? இது ஒன்று. அண்ட் எஸ், காம்படிஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து என் லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன்னா என் கோச் கிட்ட வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வெயிட் கேட்டகரி வந்து ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போயிருந்தேன். ஃப்ரம் 60 kg டு ஒரு 70-75 kg கேட்டகரி வந்து ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு. நான் டயட்டில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஐ டென்ட் லூஸ் மச் ஆஃப் மை மசில் ஆகிடுச்சு. எஸ், ஃபேட் ட்ராப் ஆச்சு, மசில் லாஸுமே இருந்துச்சு, என்னோடய ஃபிசிக்லையுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கேஜ் இருந்துச்சு தான். பட் தென் பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இல்லை, சரியா? மென்டலி ஐ வாசன்ட் டிஸ்டர்ப் டியூ டு தி அவுட்கம் அந்த 2 மாதத்தில், சரியா? அண்ட் கோச் வந்து பார்த்தாரு என் ஃபிசிக்கை அண்ட் ஹி வாஸ் லைக், அப்கமிங் ஒரு காம்படிஷன் வருது பண்ணுறியா அப்படின்னு. எப்போ அப்படின்னு கேட்டேன். ஒரு 1.5 மாதத்தில் அப்படின்னு. சரி 1.5 மாதத்துலேயே சரி, லைக் ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கோம், அது பெரிய டீல்லாம் கிடையாது. 1.5 மாதத்தில் 2 மாதத்தில் 3 மாதத்தில் பண்ணுறது தான் காம்படிஷனே. பிகாஸ் ஒரு காம்படிஷன் சொல்லிவிட்டு ஒரு ஹோல் ஃபக்கிங் இயர் வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அது வந்து காசு ரொம்ப செலவாகும். அண்ட் ஆப்வியஸாக நீங்கள் உயிரோடு இருப்பீங்களானே தெரியல, சரியா? அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணி இறந்துட்டுருக்காங்க. ஃபைன், அது ஒரு தனி சப்ஜெக்ட், அதுக்குள்ளாரம் போக வேண்டாம், ரைட்? ஸோ 1.5 மாதம் அப்படின்னு சொன்னது ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸைட்டட் பிகாஸ் நான் லாஸ்ட் காம்படிஷன் வந்து பண்ணி 1 வருஷம். அண்ட் எனக்கு முன்னாடி காம்படிஷனில் வந்து நல்ல நல்ல மெமரிஸ், சரியா? எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே வந்து என்னோடய முன்னாடி வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். இட் வாஸ் வெரி வெரி குட், சரியா? அண்ட் ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன், ஒய் நாட் ட்ரை திஸ் அப்படின்னு. அண்ட் அவங்கக்கிட்ட கிளியராக சொல்லிட்டேன், இந்த காம்படிஷன் நான் வந்து 60 kg கேட்டகரியில் நான் பண்ணுற ஃபைனல் காம்படிஷன் இருக்க போகுது. அண்ட் இதுக்கு மேலே பண்ணுற காம்படிஷன் வந்து டெஃபினட்டாக நான் இந்த கேட்டகரியில் பண்ண மாட்டேன், வெயிட் கேட்டகரி வந்து ஸ்விட்ச் பண்ணி தான் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டேன். அண்ட் ஹி வாஸ் லைக் ஓகே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒன் லாஸ்ட் ட்ரை, ஒன் லாஸ்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கப்புக்காக பண்ணுறது கிடையாது. பிகாஸ் என் கோல் வந்து ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என் கோலை நோக்கி நான் போகிறது அந்த 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 பாத்துவேல இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து என்னோடய வின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் இம்ப்ரூவைசஸ் மை மைண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் மை ஃபிசிக், சரியா? ஸோ தோத்துட்டோன்னா ஐயோ மொத்தமாக தோத்துட்டோமே, இதுக்கு மேலே என்ன, அவ்வளோதான், இதுலேயே வந்து தோத்துட்டோம், இதுக்கு மேலே என்ன, அப்படியும் இல்லை. ஜெயிச்சிட்டோன்னா ஜெயிச்சிட்டோமே அப்படியுமே வந்து கிடையாது. பிகாஸ் ஒன்றுமே இல்லை இதெல்லாம், ஓகேவா? இன்னும் வந்து பெரிய பெரிய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க வேர்ல்டு ஓவர், பயங்கரமான அத்லெட்ஸ்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய ஷோஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா தான் யூல் நோ யுவர் வொர்த், சரியா? அது ஒன்று. ஸோ காம்படிஷன் எப்படி போச்சுன்னா 1.5 மாதம் தான் டைம் ஃப்ரேம். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக பண்ணேன். மைண்ட் வந்து லைக் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மை கேர்ள் ஃப்ரெண்ட் வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஆஸ் யூஷுவல். பிகாஸ் ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம போய் ஷேர் பண்ண முடியாது. பிகாஸ் எந்த பையனுக்கு பொண்ணுக்கு தான் வந்து அப்பா அம்மா வந்து தன்னால், அதாவது நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா சோகமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா யார் வந்து போயிட்டு தன்னோட கஷ்டத்தெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவோம் மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா we need someone, right? ஸோ ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பசங்களெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து நம்பிட முடியாது, சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது தி ஒன்லி பர்சன் whom you can trust is your soulmate, சரியா? தி பர்சன் whom you are gonna get married, like if in case you are very sincere to them, right? ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிம்பிள். ஸோ மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் எவ்ரிதிங் டு மீ, ஷி வில் பி மை எவ்ரிதிங், ஷி இஸ் எவ்ரிதிங். அதில் வந்து எந்த விதமான அதில் மட்டும்தான் எனக்கு எந்த விதமான டவுட்டுமே இல்லை, சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் ஆஸ் வெல் அஸ் என்னோடய அப்பா அம்மா கூட தான் ஃபினான்ஷியல் வைஸ் என் அப்பா எப்போல்லாம் வந்து நான் லோவாக இருக்கணும் அப்போல்லாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கட்டும். அண்ட் என்னோடய அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீலுமே வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும். எஸ், அட் டைம்ஸ் சொதப்போம், அட் டைம்ஸ் காண்டாகும் தான், இருக்கும் தான். பட் தென் எஸ், எஃபர்ட் போடுறாங்கல்ல. ஸோ அதுக்கே வந்து
தெரியல என்னால் என்ன பண்ண முடியும்னு. பட் தென் எஸ், ஸோ இவ்வளோ விஷயம் வந்து போச்சு. அண்ட் எஸ், ஐ ஆம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு மை ஃபேமிலி, டு மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், தே ப்ளே அ மேஜர் ரோல் அட் த டைம் ஆஃப் மை காம்படிஷன். சரியா, இது காம்படிஷன் டைமில் வந்து டேன் போடுறதுலேருந்து, நான் லோவாக இருந்தேன்னா என்னை வந்து பூஸ்டப் பண்ணுறதுலேருந்து, அண்ட் எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைன்னா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரதுலேருந்து, எனக்காக வந்து என் கூடவே சாப்பிடாமல் இருக்கிறதுலேருந்து, லைக் எல்லாமே வந்து அவங்களுமே வந்து அது எல்லாமே வந்து சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் தானே. ஸோ எஸ், ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். அண்ட் நல்லபடியாக போச்சு காம்படிஷன். ஸோ ஐ வாசன்ட் ஏபிள் டு வின் ஃபர்ஸ்ட் பிளேஸ், எஸ், பட் தென் ஐ காட் மை செகண்ட் பிளேஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் தி ரிசல்ட். என்ன ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்னா, கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் மை பிரதர், ரைட், என் தம்பி அண்ணா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. தே வர் கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டட். ஏன்னா எல்லாருமே வந்து தே தாட் ஐ குட் ஹவ் ஓன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டியூ டு போசஸ், வந்து நிறைய போசஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், சரியாக பண்ணலை, ஆப்ஸ் வந்து பிடிச்சிக்கிச்சு, லைக் ஆப்ஸ் கிடையாது, லைக் வயிறு பிடிச்சிக்கிச்சு. சரியா, அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டபுள் பைஸை போஸ் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு போஸ் அடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, லைக் டியூ டு இன்சஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன் வயிறு வந்து பிடிச்சிக்கிச்சு. தட் இஸ் நாட் கிராம்ப். சரி, கிராம்ப் ஆகலை எனக்கு, லைக் ஆக்சிஜன் சப்ளை வந்து இல்லாததுனால வயிறு மட்டும் எனக்கு பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தடுத்த போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஐ வாசன்ட் ஏபிள் டு கிவ் மை 100%. பட் தென் நல்லா இருந்துச்சு. லைக் ஆஃப்டர் ஸோ மெனி மந்த்ஸ் அந்த ஸ்டேஜில் வந்து கால் எடுத்து வச்சது வந்து ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல், ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆஸ் யூஷுவல், லைக் காம்படிஷனுக்கு அப்புறம் வந்து ஜட்ஜஸ் கிட்டலாம் வந்து போய் பேசினேன். ஜட்ஜஸ் என்கிட்ட பேசினாங்க, என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. பாயிண்ட்ஸ் டேக்கன், எஸ். தென் அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரு பெரிய பாடி பில்டர் பாஸ்கர் அண்ணா, ஸோ அவங்களும் வந்து என்கிட்ட நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து சொன்னாங்க. ஏன்னா ஆஸ் யூஷுவல், லைக் அதாவது நான் முன்னாடி பண்ண 2 காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், இந்த காம்படிஷன்ஸாக இருக்கட்டும், அவங்கள பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ரைட். அது வந்து எனக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அவங்க பேசுவாங்க. பேசுகிறது மட்டும் இல்லாமல் எது ஃபேக்டோ அதை மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா கண்டுபிடிக்கு பேசலாம், லைக் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, பட் எல்லாருக்கிட்டையுமே வந்து இவங்க போயிட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ ஹி டோல்ட் மீ ஃபியூ திங்ஸ் விச் மேட் மீ ஸோ ஹாப்பி, ரைட். அண்ட் ஸ்பான்சர்ஷிப், அதை பற்றியும் வந்து பேசணும், அதை பற்றி வந்து கான்வர்சேஷன் போச்சு. அண்ட் எஸ், ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு மேலே வந்து எப்படி புஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் கோச்சும் வந்து டிஸ்கஸ் பண்ணி வி தாட் ஆஃப் ஸ்விட்சிங் டு தி நெக்ஸ்ட் லெவல் வெயிட் கேட்டகரி which is between 70 to 75. ஆனால் கண்டிப்பாக 60 பண்ண மாட்டேன், 60 ஒரு கும்பிடு போட்டுருவேன். ஏன்னா என்னோடய டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மிடில் ஹெவி வெயிட்டில் வந்து பர்ஃபெக்டான சிமெட்ரியை வச்சுட்டு இப்போ நின்ட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரு 2-3 போஸ்ட்ல வந்து ஜட்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும், ஓகேப்பா இவனை வந்து தள்ளி வச்சுருங்க, இவனை வந்து கம்பேரிசனும் கூப்பிடக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ கோல் இஸ் டு பிகம் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் பாடி பில்டர் ஆன் எர்த். மேபி தெரியல, பார்க்குற அவர் கேட்குற 2-3 பேர், ஐ மீன் லைக் இந்த வீடியோவிலேருந்து கேட்குற 2-3 பேர் சிரிக்கலாம், இல்லைனா வந்து முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ யூ ட்ரீம் ஹேஸ் டு பி மச் பிகர். எல்லாரையும் வந்து அதை வாயை புழக்க வைக்கணும். ஆக்சுவலாக அதுதான் வந்து ட்ரீம். சரியா, நாளைக்கு நீங்கள் உங்கள் ட்ரீமை போய்ட்டு நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொன்னீங்கன்னா, அண்ட் இஃப் ஹி சேஸ் தட் ஓகே ஃபைன் பண்ணலான்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற எல்லாருமே வந்து சொன்னாங்கன்னா தட் இஸ் நாட் ட்ரீம். சரியா, அது வந்து ட்ரீமே கிடையாது. ஸோ ட்ரீம்னா இட் ஹேஸ் டு பி மேசிவ். கேட்குறவங்கலாம் வந்து எப்பா டே அப்படியாடா, இந்தளவுக்கு வந்து வச்சுருக்கியாடான்ற மாதிரி வாயை புழக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீமை வந்து லைஃப்பில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் ட்ரீமை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கொண்டு போயிடும் இஃப் யூ ஆர் சின்சியர் டு யுவர் ட்ரீம். சரியா, ஸோ எஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அண்ட் எனக்கு தெரியல, லைக் நான் ஒழுங்காக பேசிப்பேனான்னு கூட, பிகாஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:30. சரியா, என் ஷிஃப்டாக இருக்க வந்து நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். என் மூஞ்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கும். என் கண் எனக்கு தெரியல, என் கண்ணை வந்து நல்லா பார்ஷலாக தான் வந்து திறக்கவே முடியுது. வீடியோவில் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, இதை முடிச்சுட்டு போய் பார்த்தா தான் தெரியும். ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ப்ராப்பராக ஏதாச்சும் ஒரு நல்ல டாபிக்ஸில் வந்து வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போட்டு ட்ரை பண்ணுறேன். அகெயின்
கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ until then see you on another video. Signing off, your Mighty Karan Jiju.